வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2ல் இருக்கிற திருக்குறளுக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் 1 வேர்ட், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஸ். ஆன்சர் நடுவு நிலைமை. அடுத்து 2வது 1 வேர்ட், பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். ஆன்சர் கல்லாதவர். அடுத்து வல்லுருவம் பிரித்தெழுதுக. ஆன்சர் வந்து வன்மை கூட்டல் உருவம். அடுத்து நெடுமை கூட்டல் தேர் சேர்த்து எழுதுனோம்னா நெடுந்தேர். நெடுந்தேர் இ ஆப்ஷன். அடுத்து 5வது, கடல் ஓடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி டேஸ். ஆன்சர் வந்து பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சான்றோருக்கு அழகாவது எது? ஆன்சர் வந்து நமக்கு 43வது பக்கம் இருக்குது. புக்கில் 43வது பக்கம் எடுத்துக்கோங்க. 43வது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது குறள் கொடுத்துருக்காங்களா, அதில் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தான் சமமாக இருந்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அந்த சான்றோருக்கு அழகாகும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 44வது பக்கம் இருக்குது. 44வது பக்கம் பாருங்கள். தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கி பெண் ஒரு குறள் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அந்த 8வது குறள், அது கீழே இருக்க அந்த பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலைவர் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து எந்த பழியும் ஏற்படாது அது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு 45வது பக்கத்தில் இருக்குது. ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயும் இடம்பெற்று ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி ஆகும். இது வந்து முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து 44வது பக்கத்தில் இருக்குது. அந்த 7வது குறள் கீழே இருக்கிற அந்த பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொருள் அப்படியே எழுதிக்கோங்க. அந்த பழி வரும் முன்னே அதுலேருந்து அழிந்து விடும் வரைக்கும் மொத்தம் 2 பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 45வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. பிரிது மொழிதல் அணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்களே, அந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக. ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க, அது வந்து குறள் சீரை வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. நம்ம கரெக்டாக எழுதணும். முதல் குறளுக்கான ஆன்சர் நமக்கு 43வது பக்கம் இருக்குது. 43வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு குறள் இருக்குது பாருங்கள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளை எடுத்து அப்படியே அதில் எழுதிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு குறளுக்கான ஆன்சர். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அடுத்து 2வது குறளுக்கான ஆன்சர் 44வது பக்கம் இருக்குது. 44வது பக்கத்தில் 9வது குறள் எடுத்துக்கோங்க. அதில் தொடங்கக்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண் பின் அல்லது இருக்கா, அது வந்து 2வது குறளுக்கான ஆன்சர். அந்த குறள் எடுத்து அப்படியே அதில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோட் எடுத்து நிரப்புக. அதில் முதல் 1 வேர்ட், வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புலியின் தோல் டேஸ் மேய்ந்தற்று. ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பெற்றம். 2வதுக்கு போர்த்து. அடுத்து 2வதுல விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அவ்வளோதான். ஆன்சரை பார்த்து எழுதி